ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்க போகிறாங்க. அந்த செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாடு அரசு 2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி இன்று வரை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 1,14,00,000 பெண்கள் மாதம் 1000 ரூபாய் பெற்றுட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தில் சேரணுங்கிற அடிப்படையில் நிறைய பெண்கள் விரும்பி விண்ணப்பங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. இன்னும் நிறைய பெண்கள் புதிதாக விண்ணப்பிப்பதற்காக காத்துட்டு இருக்காங்க. இதற்கான அறிவிப்பு தற்போது வந்திருக்கு. தஞ்சையில் நடந்த அந்த ஒரு கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காரு. மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டியவர்கள் ஜூலை 15ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 15ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் நடக்க இருக்கு. இந்த முகாமில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு இந்த முகாமுக்கு பெயர் வச்சிருக்காங்க. இந்த முகாமில் பல்வேறு விஷயங்களுக்காக நீங்கள் மனு கொடுக்கலாம். அதிலும் குறிப்பாக பெண்கள் மாதம் 1000 ரூபாய் பெறக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான தகுதிகள் ஏற்கனவே அரசாங்கம் அதன் வழிகாட்டு நெறிமுறையில் கொடுத்துருக்காங்க. அதாவது வருமான வரி செலுத்துறவங்க இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. அதே போல் ஒரு குடும்பத்தில் அரசாங்க பதவியில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. அதே போல் சொந்தமாக 4 சக்கர வாகனங்கள் வைத்திருந்தால் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. அதே போல் அரசினுடைய உதவித்தொகை, பென்ஷன் திட்டம் போன்றவைகள் நீங்கள் இந்த குடும்பத்தில் யாராவது பெற்றிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிற பல்வேறு கட்டுப்பாடுகளை இந்த திட்டத்தில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் இந்த திட்டத்துக்கு தகுதியான பெண்களாக அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜூலை 15 உங்கள் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் நீங்கள் மனு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு இந்த திட்டத்துக்கு மீண்டும் அப்ளை பண்ணலாம். அதே போல் புதிதாக திருமணம் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தனியாக நீங்கள் ரேஷன் கார்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா 21 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்துக்கு கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு உங்களுக்கு மாதத்திற்கு 1000 ரூபா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைஞ்சு உங்களுக்கு அந்த தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இளம் பெண்களாக இருந்தாலும் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் 21 வயசு ஆனவங்க, திருமணமானவங்க இந்த திட்டத்தில் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுங்க. ஜூலை 15ஆம் தேதி இந்த முகாம் 10,000 இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் நடக்க இருக்கு. அந்த முகாமில் நீங்கள் கலந்து கொண்டு விண்ணப்பங்களை நீங்கள் கொடுத்து இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.